ஒரு முறையாவது இந்த மாதிரி முருங்கைக்கீரையை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டில் கூழ் ஊற்றும்பொழுது இந்த மாதிரி வறுத்த அரிசியும் தேங்காயும் சேர்த்து ஒரு முருங்கைக்கீரை பொரியல் செய்வாங்க. நீனு போட்டி போட்டுன்னு வாங்கி சாப்பிடுவோங்க. மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு கட்டளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் 3 ரெட் சில்லியும் ஒரு காஷ்மீர் சில்லியும் சேர்த்துக்கிட்டேங்க. அரிசி வறுபட்டு வர நேரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கணும். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியிற நேரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணுங்க. வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் ருசி அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் வறுத்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணுங்க. 10 பல்லளவுக்கு பூண்டை இடித்து சேர்த்துக்கணுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இடித்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதும் இந்த அலசி வச்சுருந்த அந்த முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா முருங்கைக்கீரையை நல்லா வேக வைக்கணுங்க. முருங்கைக்கீரை நல்லா வெந்ததும் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க